குலசாமி. எனக்கு விஜய் சாரை பார்த்துறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நான் ரொம்ப படத்துல தான் நான் பார்ப்பேன். நான் இப்ப கூட வந்து டோக்கன் தர மாட்டேங்க, நான் பார்க்கல, ரொம்ப பயந்துட்டேன். எப்படியாவது டோக்கன் விட்டுட்டாங்க விஜய் சார் வரும்போது. கிட்ட வந்து பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படத்துல எப்படி பேசுறாங்களோ அப்படியே நேர்ல பாக்குறேனா அப்படியே பேசுறாரு. ஒரு வார்த்தையும் பையன்ட்ட பேசுறது நல்லா பிடிக்குதுண்ணா. அதான் ஸ்டாலின் ஐயா பயப்படுறாங்களே. யார் தந்த பயம்? விஜய் அண்ணா தளபதி தந்தது. எனக்கு விஜய பார்த்தது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2026ல ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான். இங்க எவ்வளவு பேர் வந்தீங்களோ அவ்வளவு பேர் கூட விஜய்க்கு தான் ஓட்டு போறாங்க. எங்க ஜாதியில குறிகார்ல கூட ஒரு வீடு இல்ல, நிறைய வீடு, நிறைய ஊரு 450 வீடு இருக்குதுன்னா நம்ம பக்கத்துல தான். இப்போ 200 மீட்டர் போனா நம்மளது சேர்த்து புது ஓட்டு எல்லாம் சேர்த்து 400 ஓட்டு வருது. எல்லா ஓட்டும் விஜய்க்கு தான் போகும். நிறைய ஓட்டு தான் வரும். குடியாத்தம், ஆம்பூர், வேலூர், அப்புறம் இந்த அக்ரஞ்சேரி நிறைய ஓட்டு விஜய்க்கு தான் போடுவாங்க. எங்க ஜாதியில ஜாதியில நரிக்கரவர் விஜய் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. யாரும் நல்லது பண்றாங்க இல்லன்னு தெரியல. விஜய் வரட்டும், அவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நாங்க நம்புறோம். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் இருந்தாங்க நம்மளுக்கு, அப்புறமா அம்மா இருந்தாங்க. இப்போ ரெண்டுமே இல்ல. இப்போ புதுசா வந்தாங்க போட்டோம் எங்க அம்மாலாம் தெரியாம. இப்போ என் ஃபர்ஸ்ட் ஓட்டு அடுத்த எம்ஜிஆர் மாதிரி வராரு தளபதி. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டுனாரு. நேரடி பார்க்க முடியாது, நிஜமா நேரடி பார்த்துட்டு தளபதியா பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை சின்ன வயசுல இருந்து. இப்போ தளபதியா கிட்ட இருந்தே நான் பார்த்துட்டேன். நான் ரொம்ப அழுது தளபதியா பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இவ்வளவு இல்ல, நிறைய சந்தோஷத்துல அழுதுட்டேன் நானு. தளபதி அங்கேயும் நெஞ்சில் குடியிருப்பேன். தளபதி KTV. நாங்க பள்ளியாண்டம் போனோம். நானும் மொத்தம் 5 டூ வீலர் வச்சுட்டு பள்ளியாண்டம் போனோம். பள்ளியாண்டம் ஃபுல் டிராபிக் ஜாமு. அங்கேருந்து எப்படியாவது போட்டு இங்க வந்துட்டோம். ஆனா இங்கேயும் வழி விடல. நாங்க தெரிஞ்ச ஊர் சொல்லிட்டு இந்த பக்கம் தேடி இந்த பக்கம் சந்தில விட்டு டெக்கன் ஓடி அந்த லாஸ்ட்ல போயிட்டேன். நம்ம தலைவர் தான் விட்டு இப்பவும் பார்த்தா அவர் படத்துக்காக நான் அங்கேயே உட்காந்து இருப்பேன். எப்ப பார்த்தாலும் எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும். அவர் சீரியல் வந்தாலும், அவர் பேசினாலும், அவர் நியூஸை நான் எப்பவும் பார்த்துனே இருப்பேன். எங்க அம்மா எவ்வளவு திட்டினாலும் நான் தளபதியா விரதா இல்ல. உயிர் இருக்கிறவங்க எங்கள் நெஞ்சில் தளபதி. எங்க அண்ணனை பார்த்தது எங்க குலசாமியே பார்த்த மாதிரி இருக்குது நேர்ல. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல் திருநாவே இந்த ஊர்ல. இப்போ விஜய் சார் பேசுனதுலாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் பேசின விதம் எதிர்கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? அரசியல்னாவே ஒரு கட்சி எதிர்த்து பேசுறது வழக்கம் தான். அதுதான் அண்ணன் செய்திருக்கிறாரு. அதான் சொல்லிட்டுங்களே, என் குலசாமியே நாங்க பார்த்த மாதிரி நேர்ல பார்த்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறோம். நான் 10 மணிக்கு வந்தேங்க. நாங்க பாஸ் வாங்கியிருந்ததுனால எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. காவல்துறையை ஒத்துழைச்சு எங்களை உள்ள அனுப்புனாங்க. நல்லா இருந்துச்சுங்க, எந்த ஒரு பயமும் இல்லை.